பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயையும் பாராட்டினார் அல்லவா? அவரை துதிக்கலாமா? துதித்து பாடிட பாத்திரம், துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன்னே சுவின் நாமமதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடா நடந்தாலும், ஆழியில் தண்ணீர் கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும், ஜெயம் நமக்கீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 முதல் 22. அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்திரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றார். பின்பு அவன் ஜனத்தோடே ஆலோசனை பண்ணி, பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும், ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றுமுள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது, யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் கர்த்தர் எழும்பப்படினார். அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். இந்த வேத பகுதியிலே எவ்வளோ அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜாவாகிய யோசபாத் விரோதமாய் அம்மோனியர், சேயீர் மலைத்தேஸ்தர், மோவாபியர் எல்லாரும் சேர்ந்து வருகிறார்கள். அப்பொழுது அவன் என்ன செய்கிறான்? கர்த்தரை நம்பி அவருக்கு முன்பாக போகும்போது, யுத்தத்திற்கு போவதற்கு முன்பாக, ஒரு ராஜா யுத்தத்துக்கு போவதற்கு முன்பாக, இராணுவத்துக்கு முன்பாக கர்த்தரை துதிக்கும்படியாய் பாடகரை நிறுத்துகிறார். எவ்வளோ ஆச்சரியமான காரியம் பாருங்கள். இந்த யோசபாத் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் பாடகரை நிறுத்தின பாடகர்கள் கர்த்தரை பாடி துதித்த போது இவர்கள் யுத்தம் பண்ணவில்லை, அவர்களே ஒருவருக்கொருவர் வெட்டுண்டு விழுந்து மரித்து போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. எவ்வளோ அதிசயம், எவ்வளோ ஆச்சரியமான காரியம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், கவலைகள், கண்ணீர்கள், பலவீனங்கள், பாடுகள், சிக்கல்கள் நிறைந்த வாழ்க்கையிலே நீங்கள் கர்த்தரை பாடி துதியுங்கள். அப்பொழுது அந்த பிரச்சனை வந்த வழியே போய்விடும். உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போகும். ஜோம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே? தர்மியா நாளை கூட எங்களுக்கு ஈவாய் தந்தீங்களேப்பா, கொடா கொடி நன்றியப்பா. நாளின் காலை முதலையும் மட்டுமாய் உங்களுடைய தயவுள்ள கரம் கிருபை எங்களை ஒவ்வொருவரையும் தாங்கிறபடியால் நன்றியப்பா, நன்றியப்பா. இப்பொழுதும் கர்த்தாவே, உடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய கருத்திலே தெரியணுமப்பா. உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்ருவினால் கொண்டு வரப்படுகிற எல்லா பிரச்சனைகளிலும் கர்த்தர் உடைய பிள்ளைகளை விடுவிக்க முடியாமை பாடி துதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீட்டிலும் கர்த்தர் அற்புதம் செய்வீராக. சத்துரு ஓடி போவானாக. கர்த்தாவே, உம்முடைய கிருபை விளங்கப்பட செய்யுங்கப்பா. உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. உம்முடைய கருத்தை தாழ்த்தி தருகிறோம். இந்த ரோக்களை மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.